வெல்கம் பேக் டு ரோபோட்டி கேமிங். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்ட மாதிரி இந்த நம்ம யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் எப்படி பண்ணான்னு பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்து ஐஃபோன் வச்சுருக்கேன். ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு நான் டைப் பண்ற மாதிரி டைப் பண்ணுங்க. பிரிஸ்டின் PRISM பிரிஸ்டின் லைவ் நீ டைப் பண்ணுங்க, சர்ச் கொடுங்க. ரெண்டாவது ஒரு ஆப் வரும். இந்த ஆப் தான் பிரிஸ்டின் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப். இந்த ஆப் வந்து எல்லாருமே உங்களோட மொபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஆப்புக்குள்ளே போயிடும். ஸோ ஆப்புக்குள்ளே போனோன்னே ஆப்புக்குள்ளே இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சைடில் அந்த 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டாட்டை தொட்டுட்டு இது வந்து யூஸ் ப்ளூடூத் அஸ் மைக்ரோஃபோன்னே இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ப்ளூடூத் மைக் வந்து ப்ளூடூத்தில் வந்து யூஸ் பண்ணினா இந்த இது வந்து செட்டிங்ஸ் வந்து ஆன் தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டீம்காஸ்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷனை எல்லாமே அலோவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து லைவ் சாட்டில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ எல்லாமே அலோவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த ஒரு இதில் வந்து செட்டிங் சிம்பிள் இருக்குல்ல, தொட்டுட்டு இதை வந்து ப்ராட்காஸ்ட் அஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து உங்களுக்கு வந்து வீடியோ மாதிரி உள்ளதுன்னா 16:9 இந்த ரேஷியோவில் வச்சுக்கோங்க. அதே இது உங்களுக்கு ஷார்ட்ஸில் வரணும், உங்கள் லைவ் வந்து ஷார்ட்ஸில் ஸ்க்ரோல் பண்ணச்சா வரணும்னா 9:16 இந்த ரேஷியோவில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வரும். நான் வந்து 9:16 வைப்பேன். இது வந்து ஷார்ட்ஸில் வரும். சீன் எடிட்டிங், அடுத்து வந்து சீன் எடிட்டிங்களா, இது தொட்டு வரேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து இவங்க மேனேஜ் ஷார்ட்ஸ் மாதிரி போடுறீங்கன்னா மேனேஜ்லேயும் ஒரு தீம் வைக்கணும். ஸோ அதுக்காக இது வச்சுருக்கேன். இதை வந்து மேலே நான் வச்சுட்டு வைக்கணுமே டச் பண்ணிங்கன்னா எடிட்டு காட்டுது வருங்க. இந்த எடிட்டு தொட்டுட்டு உங்களுக்கு எதுனா வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இது வச்சுருக்கேன். இதே அதே மாதிரி உங்கள் எவ்வளோ தேவை அவ்வளோ இருந்துச்சுங்க. அப்புறம் லேண்ட்ஸ்கேப், இந்த இது வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் எவ்வளோ இது வேணுமோ எவ்வளோ இது ஒன்று ஸ்விம் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? வச்சுட்டு அவ்வளோதான், அப்படி வெளியே வந்துட்டு. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ நம்ம வந்து எவ்வளோ குவாலிட்டி இருக்குங்க ரெடி கொடுத்துட்டு நான் எனக்கு ரோபோட்டிக் கேமிங் ஆன்லைன் அப்படின்னு வந்துட்டு இதெல்லாம் கிளிக் பண்ணோன்னே கீழே வரும். இதில் வந்து உங்களுக்கு ஹெட்டிங் நீங்கள் ரோபோட்டிக் கேமிங் ஆன்லைன் டெய்லி கிவ்வே ரோட் டு 3K ஃபேமிலி அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து சைடில் வந்து நீங்கள் எதாவது ஃபோட்டோ வைக்கணும். எந்த ஃபோட்டோ வைக்கணுமோ அதை சுட்டு இதில் சேஞ்ச் இமேஜ் இருக்கலாம், இந்த சேஞ்ச் இமேஜை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ வச்சுட்டு டன் கொடுத்துருங்க. நான் கொடுத்து நெக்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் வேணா கொடுத்துருவாங்க, என்னென்ன வேணா கொடுக்கல. அது ஷெட்யூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் யூடியூப்ல வர மாதிரி தான் ஷெட்யூல்ஸ் வந்து ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ரைவேஸில் வந்து பப்ளிக் வச்சுக்கோங்க, ஓகேவா? பப்ளிக் வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து ஆடியன்ஸ் வந்து நாட் ஃபார் கிட்ஸ் அதில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஆமாம், இது முடிஞ்சிட்டு அப்புறம் வந்து குவாலிட்டி வந்து அந்த சைடில் வந்து இந்த 180 இது இருக்குல்ல, அந்த இதை தொட்டு ரெசல்யூஷன் வந்து 1080p வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வீடியோ குவாலிட்டி வந்து ஃபிக்ஸ்டு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பிட் ரேட் வந்து 4000 kbps வச்சுக்கோங்க. அதான் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, சரி, ஓகேவா? அடுத்து வந்து ஃப்ரேம் ரேட் வந்து நான் வந்து 30 FPS வச்சுருக்கேன், ஓகேவா? 30 FPSனா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ எல்லாருமே 30 FPS வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கீ ஃப்ரேம் ரேட் அது வந்து 2 seconds. கீ ஃப்ரேம் ரேட்னா வேற ஒன்றும் இல்லை, உங்கள் வீடியோ வந்து ஒரு 2 seconds டிலேவே வரும், அவ்வளோதான். அதனால 2 seconds வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான். அதுக்கு அப்புறம் வந்து கோ லைவ் இது வந்து கொடுத்தீங்கன்னா எந்த இதெல்லாம் வேணும் அப்படின்னு வரும். ஸோ அது நீங்கள் கைட் பண்ணி இது பண்ணிக்கலாம். உங்கள் யூடியூப் சேனல் வந்து லிங்க் பண்ணணும்னா இந்த ஒரு ப்ரொஃபைல் இருக்கு பாருங்க, ப்ரொஃபைல் வச்சுருக்கேன் யூடியூப் சிம் எடுத்துங்க. அதை தொட்டிங்கன்னா இதில் வந்து ஆட் பிளாட்ஃபார்ம் இருக்கும். இது ஆட் பிளாட்ஃபார்ம்னா உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து லைவ் போட போகிறீங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, அப்புறம் யூடியூப் இருக்குது. எந்த ஒரு ஆப்பில் நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆப்பை தொட்டு உங்களோட யூடியூப் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட யூடியூப் என்னன்னா உங்கள் லிங்க் இருக்கும், யூடியூப் சேனல் லிங்க் இருக்குங்களா, அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணி இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக லிங்க் ஆயிடும், ஓகேவா? இவ்வளோ தான் லிங்க் பண்ணிட்டு அப்புறம் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் பண்ண மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாரும் பண்ணுங்க. எல்லாருமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணுங்க. ஸோ டாடா, பை பாய்.